ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் ஆஃப் டைரக்ஷன்லேருந்து நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, விஜய் அண்ணா நடித்த பெஸ்ட் லவ் மூவிஸ். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும் குஷி. இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது. ஆனால் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மூவி. எவ்வளோ டைம் போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் மனசுல யாரும் கிடையாது. மனசுல யாரும் இல்லைன்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதானே? மாப்பிள்ளை பாருங்கப்பா. அடுத்ததாக பூவே உனக்காக. இந்த மூவி ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணோம். கிளைமேக்ஸில் விஜய் சார் சேர்ந்துருவாரான்னு பார்க்கும்போது பிரிஞ்சு ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸோட முடிச்சாங்க. ஸோ அந்த மூவி பெஸ்ட் லவ் மூவி. கண்ணே உன் முந்தானை காதல் வலையா, உன் பார்வை குற்றால சாரல் மழையா. அடுத்ததாக பிரியமானவளே. ஸோ இந்த மூவில சாங்ஸ், ஆக்ட், லவ் போர்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். அது என்னோட ஃபேவரட் லவ் மூவி. அப்புறம் பிரியா, நான் லேட் நைட் வருவேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடாம உட்கார்ந்து இடத்துல தூங்கிட்டு இருக்க போறேன். நான் இனிமே வரவே மாட்டேன், தெரியும்ல? பிரியா, பாய். அடுத்ததாக துள்ளாத மனமும் துள்ளும். ஸோ எல்லாருமே பேசுவாங்க இந்த மூவியை பற்றி. ஸோ எவ்வளோ வருஷம் ஆனாலுமே நின்று பேசக்கூடிய ஒரு லவ் மூவி. இதுவும் எனக்கு பிடிச்ச பெஸ்ட் லவ் மூவி. அடுத்ததா விஜய் அண்ணா நடித்த லவ் டுடே. இந்த மூவி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க தயவு செஞ்சு ஃப்ரீ டைமில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கிளைமேக்ஸ் அவ்வளோ இம்பாக்ட் பண்ணும். ஸோ என்னை ரொம்ப இம்பாக்ட் பண்ண மூவி. ஸோ விஜய் அண்ணா நடித்த பெஸ்ட் லவ் மூவி. வீசும் பார்வை இல்லை, நெருப்பாட்சி நெஞ்சம்தான், வரியின் கொடுமை மொழிய அடி தமிழ் வார்த்தை கொஞ்சம்தான். இதெல்லாமே விஜய் அண்ணா நடித்த பெஸ்ட் லவ் மூவிஸில் எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்ச மூவிஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.